அனைவருக்கும் வணக்கம். சுவையான காராமணி குழம்பு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடான பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கட் பண்ணி எடுத்து வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நான் 3 எடுத்துக்கிட்டுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நான் ஒரு 7 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நான் 3 எடுத்துக்கிட்டேன். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு வேக வச்சு எடுத்து வச்ச காராமணியை சேர்த்துக்கிறேன். காராமணி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. காராமணியை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும், தண்ணி ஊற்றாமல். 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்ட பிறகு 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு இப்போ அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கிறேன். தேங்காய் கூட வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சுவையாக இருக்குங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, சுவையான காராமணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த குழம்பு செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.